2026 சட்டமன்ற தேர்தல் மக்களை எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அரசியல் கட்சிகளும் சரி, தலைவர்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த 2-3 மாசத்துல இருந்தே அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறதான் உண்மை. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறது, வேட்பாளர்கள் செலக்ட் பண்றது, இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் என்னன்னா, திமுக 170 தொகுதியில போட்டியிட போறதாவும், கூட்டணி கட்சிகளுக்கு 64 தொகுதிகளை வந்துட்டு ஒதுக்க போறதாவும் ஒரு செய்தி. இந்த சீட்டோட எண்ணிக்கை வந்து எதன் அடிப்படையில் வந்துட்டு முடிவாக போகுது அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கிறத பேஸ் பண்ணி தான் முடிவாகப்படும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. டிஎம்கே சார்பா 170 தொகுதியில வந்துட்டு போட்டி போடுற அளவுக்கு சூழல் வந்து சாதகமா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா கீழே விழுந்தாலும் மீசல மண் ஒட்டலைங்கிற கணக்கா தான் அவங்க போக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, திருமண பக்கமெல்லாம் போராட்டம், ஊழல், லஞ்சம் வாங்கினதா செய்தி, சட்டம் ஒழுங்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருத்தணியில 4 சிறார்கள் ஒரு ஒடிஷா இளைஞனை போட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்காங்க. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுராஜ். அதுக்கு பேரலா அதே பேர் கொண்ட ஒரு வெஸ்ட் பெங்கால் இளைஞனையும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அடிச்சே கொண்டிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பெருசா வெளியே வரல. பட் அங்கங்க அரசியல் போர்ஸ்ல பேசுறாங்க. அதை மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுராஜ்ங்கிற பேர் ஒன்னா இருக்கிறதுனால அந்த வெட்டுப்பட்ட இளைஞனை வந்து கொன்னுட்டாங்கிற மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கிரைம் பிரான்ச்ல இருந்து எக்ஸ் தளத்துக்கு வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ற அக்கவுண்ட்களை வந்துட்டு முடக்கணுங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு ஓரமா நின்று திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீரோ கஞ்சா கல்டிவேஷன்ங்கிற மாதிரி மார்ல தட்டாத குறையா பெருமையா பேசிட்டு இருக்காரு. இது யாரை ஏமாத்துறதுக்கு பேசுறாருன்னு தெரியல. டிஎம்கே தலைமையை குளிர வைக்கிறங்கிற பேர்ல அவர் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறாருங்கிறதான் உண்மை. ஒரு சாதாரண பொது ஜனங்களோட கேள்வியாவே நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். கஞ்சா மட்டும்தான் போதை பொருளா? கஞ்சாவை மீறின ஒரு சில போதைப் பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கிடைக்குதுங்கிறது தான் இந்த மக்களோட முணுமுணுப்பு. இந்த பான் பிராக்கு, ஹான்ஸ், விஸ்கி, பிராண்டி, பீரு, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அமுத பானத்துல கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. இல்ல இந்த மாதிரி பொருட்களை வந்துட்டு உபயோகிக்கிறதுனால போதை ஏறாதுன்னு திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் நினைக்கிறாரானு தெரியல. இவரு இந்த அறிக்கையை விட்டதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பல இடத்துல ரைட் பண்றாங்க. ரைட் பண்ணி கிலோ கணக்குல குட்கா பொருட்களை வந்துட்டு பறிமுதல் செய்ததா நியூஸும் வருது. அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போதைப் பொருட்களை தடுக்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது, மத்திய அரசும் கை கோர்க்கணும்ங்கிற மாதிரி சொல்றாரு. அது கூட இன்னொன்னு சொல்றாரு, இந்த திரைத்துறையினரும் இந்த போதைப் பொருட்களை குளோரிஃபை பண்ற மாதிரி காமிக்க கூடாதுங்கிற மாதிரி மத்தவங்க மேல பழிய போட்டு இவரு தப்பிக்க பாக்குறாருங்கிறதான் உண்மை. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், அதாவது சி அண்ட் டி கேட்டகரியில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸும் பொங்கல் பரிசும் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவங்களோட தகுதியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 1000 முதல் 3000 ரூபாய் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசு ஒதுக்கின நிதின்னு பாத்தீங்கன்னா 180 இருந்து 185 கோடின்னு சொல்றாங்க. இதன் மூலமா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஊழியர்கள் வந்துட்டு பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த லஞ்சம் ஊழலுக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களோட முக்காவாசி பேரோட பேரு பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்கினவங்களோட லிஸ்ட்ல இருக்கு. அதுவும் சாதாரண அமௌண்ட் கிடையாது. எல்லாம் 500 கோடி, 800 கோடி, 1000 கோடி, 2000 கோடின்னு எல்லாமே பெத்த அமௌண்ட் தான். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த லஞ்சம் வாங்கின அதிகாரிகளையோ இல்ல அமைச்சர்களையோ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த பணத்தை ஜப்தி பண்ணி அரசு கஜானால போட்டா எவ்வளவு நலத்திட்டங்களை நிறைவேற்றலாம், எவ்வளவு வாக்குறுதிகளை வந்துட்டு நிறைவேற்றலாம், எவ்வளவு அரசு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மேம்படுத்தலாம். இந்த கேள்வியை பொதுமக்களாகிய உங்ககிட்டயும் இந்த அரசாங்கத்துக்கிட்டையுமே விட்டுறேன்.